كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وأعدوا لهم ما استطعتم من قوة. صدق الله المولانا العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉத் தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். பரக்கத் பொருந்திய இந்த யௌமுல் ஜுமா நாளினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ செய்துவிட்ட எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவானாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. சொர்க்கத்தை வாஜிபாக ஆக்கி நரகத்தை அல்லாஹ் நமக்கு ஹராமாக ஆக்கி வைப்பானாக. மருத்துவமனையினுடைய சிரமங்களிலிருந்து, நோய் நொடியினுடைய ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளை பெற்றோர்களுக்கு அன்பளிப்பாக நான் தந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அதே மாதிரி அந்த குழந்தைகளும் பொருள் செல்வமும் உங்களுக்கு குழப்பமாகவும் நான் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவார். ஆக குழந்தைகள் என்பவர்கள் எப்பொழுதுமே ஒரு கிஃப்ட்டு. யஹபலிமை யஷாவு இனாசா, அல்லாஹ் சொல்கிறான், தான் நாடியவர்களுக்கு நான் பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருவேன். வயஹபலிமை யஷா அத்துகூர், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை நான் அன்பளிப்பாக தருவேன் என்று சொல்லுவான். குழந்தைகள் சமுதாயத்தின் அன்பளிப்புகளாக இருக்கிறார்கள். எனவே அந்த குழந்தைகளிடத்திலே நாம் என்னென்ன விஷயங்களை செலுத்த வேண்டும், அவர்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சில சிந்தனைகளை நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். காரணம், இது விடுமுறையினுடைய நாட்கள். பள்ளிக்கூடத்தினுடைய விடுமுறை நாட்கள் ஆரம்பமாகி பல்வேறு இடங்களிலே குழந்தைகள் எல்லாம் விடுமுறையிலே அவர்கள் ஆங்காங்கு வீடுகளிலே தங்கி இருக்கக்கூடிய ஒரு காலம். மற்ற காலங்களில் அவர்களுக்கு பள்ளிக்கு செல்வதால் அவ்வளவாக மார்க்கத்தை பற்றிய விஷயங்களை அறிவதற்குண்டான நேரங்கள் குறைவாக அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த ஒரு மாத காலம் அவர்கள் ஓய்வாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்களின் கடமை அவர்களுக்கு இந்த ஒரு மாத காலத்திலாவது மார்க்க விழுமியங்களை, ஒழுக்கங்களை, மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை கற்றுக் கொடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை பெற்றோர்களும் முன்னெடுக்க வேண்டும். அதோடு ஒவ்வொரு மஹல்லாவும் ஜமாஅத்தும் அதை முன்னெடுத்து அதை நடத்த வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைருன், ஒரு பலமான முஃமின் சிறந்தவன் என்று சொல்லுவார்கள். யாரை விட? ஒரு பலமான முஃமின் சிறந்தவன். வ அஹப்பு இலல்லாஹி மின் அப்தில் லஈஃப், அது மட்டுமல்ல, பலகீனமான ஒரு அடியானை விட பலமான ஒரு முஃமின் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவன் என்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஒரு வீரமும் ஒரு உத்வேகமும் ஒரு வலிமையும்
ஒவ்வொரு முக்மீனுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ஆற்றல், வீரம் என்பதும் ஒரு உத்வேகம் என்பதும் ஒரு நம்பிக்கை என்பதும் ஒவ்வொரு மனிதனுக்கும், குறிப்பாக முக்மீன்களுக்கு அது அதிகம் தேவைப்படுகிறது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், வஅஇத்து லஹும் மஸ்ததஅதும் மின் குவா, நீங்கள் சக்தி பெற்ற அளவுக்கு நீங்கள் உங்களுக்குண்டான தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். வீரம் சார்ந்த விஷயமோ, விவேகம் சார்ந்த விஷயமோ, அறிவு சார்ந்த விஷயமோ, கல்வி சார்ந்த விஷயமோ, உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். ஆக ஒரு முக்மீனுக்கு வீரமும் ஒரு வலிமையும் அவனுக்கு குழந்தைகளிலிருந்து அது ஊட்டப்பட வேண்டும். எனவேதான் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், சஹாபாக்கள் எல்லா காலத்திலும் வீரமிக்கவர்களாக, வலிமை மிக்கவர்களாக, எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த கஷ்டமான நிலைமை வந்தாலும் அவர்கள் எதிர்த்து போரிடக்கூடிய, எல்லா சிரமங்களையும் அவர்கள் எதிர்த்து அவர்கள் முன்னோறி ஜெயிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். காரணம், அவர்கள் குழந்தைகளிலிருந்து, சிறுவயதிலிருந்து அந்த வீரத்தை, ஈமானிய பக்குவத்தை சஹாபாக்களின் குழந்தைகள் அவர்களுக்கு சிறிய வயதிலிருந்தே கொடுக்கப்பட்டது. வரலாறு நாம் அடிக்கடி கேள்விப்படலாம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தகளத்திலே நிற்கின்ற பொழுது படைகளுக்கு நடுவிலே நின்று கொண்டிருப்பார்கள் ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. பத்ர் யுத்தத்திலே வலது பக்கம் ஒரு சிறுவர் நிற்கிறார், இடது பக்கம் ஒரு சிறுவர் நிற்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், எதிர்த்து நிற்பது ஆயிரக்கணக்கான படையினரை. எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எப்படி வேண்டுமானாலும் தாக்குதல் ஏற்படலாம். அப்படி இருக்கின்ற பொழுது எனக்கு வலதிலும் இடதிலும் கொஞ்சம் பெரியவர்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் ஆசைப்பட்டேன். ஏனென்றால் வலது பக்கம் இருக்கிறது ஒரு சிறு வயது பையன், இடது பக்கம் இருப்பதும் ஒரு சிறு வயது பையன். அவ்வளவு ஒரு சப்போர்ட்டாக இருக்காது என்ற எண்ணத்திலே ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தன் உள்ளத்திலே நினைத்து கொண்டிருந்த பொழுது வலதிலிருந்த ஒரு சிறுவன், யா அம்மி, என் சச்சாவே, அபூஜஹலை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அபூஜஹலை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் அந்த சிறு வயது அந்த பையன், சஹாபி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆள் குறைந்த வயது, சின்ன பையன். ஆனால் அவர் கேட்பது அன்றைய காலத்தில் மக்காவில் இருந்த மிக பெரும் எதிரிகளில், மிக பெரும் தலைவர்களில் ஒருவன் அபூஜஹல். அவன் பெயரை இந்த சிறுவன் கேட்கிறாரு என்று ஆச்சரியப்படுகிறார். துரமார் இப்னு அவுஃப் கேட்டாங்க, ஏன்பா கேட்குற, அவர் பேரை ஏன் நீ கேட்குற என்று கேட்டார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டவுடன் அந்த சிறுவர் சொன்னார், இன்னஹு யசுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை, எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அந்த அபூஜஹல் ரசூலுல்லாஹுவை திட்டிக் கொண்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனதை நோகடிக்கக்கூடிய பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். நாயகத்தை வசைமாறி பொழிகிறான், அவன் வார்த்தைகளை தடித்த வண்ணம் பேசுகிறான் என்று நான் கேள்விப்பட்டேன். இந்த பத்ர் யுத்தத்திற்கு நான் வந்திருப்பதே காரணம், அவனை வீழ்த்துவதற்கு வந்திருக்கிறேன். லா யுஃபாரிகு சவாதி சவாதா ஹத்தா அமூத அஜல மின்னா. நான் அவனோடு போர் செய்வேன். எந்த அளவுக்கு போர் செய்வேன் தெரியுமா? என் உடலும் அவன் உடலும் பிரியாது. ஒன்று அவன் மௌத்தாக வேண்டும், இல்லை என்றால் நான் மௌத்தாக வேண்டும். அந்த சிறுவன் சொன்னார் வார்த்தை, ஹதீசுகளிலே பதிவாகி இருக்கக்கூடிய வார்த்தை. கொஞ்ச நேரத்தில் அபூஜஹல் வந்த பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு செய்கினை செய்கிறார்கள். இவர்தான் அபூஜஹல் என்று செய்கினை செய்கின்ற பொழுது அந்த இரண்டு சிறுவர்களும் பாய்ந்து போய் அபூஜஹலை தாக்குகிறார்கள். யாராலும் வீழ்த்த முடியாத அபூஜஹல், யாராலும் தோற்கடிக்க முடியாத அபூஜஹல், மிகவும் தந்திரமும் ஆற்றலும் நிறைந்த அபூஜஹல் இரண்டு சிறுவர்களின் கையால் மடிந்தான். வரலாறு பேசுகிறது. அந்த சஹாபிய குழந்தைகளுக்கு சிறுவயதில் இருந்த அந்த வீரமும் வலிமையும்
எப்படி வந்தது அவர்களுக்கு? யோசிக்கிறோம். உஹது யுத்தம் நடைபெற்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். என்ன கட்டளையிட்டாங்க? சின்ன வயசு பசங்களை எல்லாம் போருக்கு சேர்க்காதீங்கன்னு சொன்னாங்க. சிறிய வயது குழந்தைகளை, பாலிகாகாத பருவ வயது அடையாத குழந்தைகளை போர்க்களத்தில் சேர்க்க வேண்டாம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பொது அறிவிப்பு, பொது ஏலான் செய்யப்பட்டது. யாரையுமே சேர்க்கல. அப்போ ஒருத்தர் இருந்தார், பருவ வயதை அடையாத ஒரு சிறு பிள்ளை, ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் மட்டும் உஹது யுத்தத்திலே கலந்து கொள்ளப்பட்டார். காரணம் சொல்கின்ற பொழுது வரலாற்றிலே 2 காரணம் சொல்லப்படுகிறது. ஒன்று, ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திற்காக சஹாபாக்களை தேர்வு செய்கின்ற பொழுது எல்லோரும் வரிசையாக நின்றார்கள். இந்த ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு சிறு பையன் என்ன செய்தார் தெரியுமா? அவங்க பெரியவங்களுக்கு நடுவில் போய் நின்று தன் குதிங்காலை உயர்த்தி தன்னை பெரியவர்களைப் போல ஒரு காட்சியை ஏற்படுத்தினார். காலை ஊண்டி எந்திரிச்சு நின்றார். ஏனென்றால் அந்த உயரம் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, தானும் ஒரு பெருவயதை ஒத்தவன்தான் என்று காட்டுவதற்காக தன் குதிங்காலை கீழே ஊண்டி எழுந்து நின்றார். செலக்ட் செய்யப்பட்டார். இது ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பிலே வருது, ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த முறையில் அம்பெறியக்கூடியவர். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று வருகிறது. இப்போ விஷயம் என்னென்னா, ராஃபி இப்னு ஹதீஜ் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். மற்ற எல்லாமே சிறுவர்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டாங்க. யாரும் ஒன்றும் சொல்லலை. ஒருத்தர் வந்தார், இன்னொரு பையன் வந்தார், சமுரா என்று அவருக்கு பெயர். சமுரா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ராஃபியா மட்டும் நீங்கள் போருக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னை ஏன் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க என்று கேட்டார். ராஃபியை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள், என்னை ஏன் தேர்ந்தெடுக்காம விட்டீங்க? நானும் வர்றேன்னு நிற்கிறார். நானும் யுத்தத்திற்கு வருகிறேன் என்று நிற்கிறார். இங்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அந்த சஹாபிய குழந்தைகளை பார்த்து. அவர்கள் ஒன்றும் பிக்னிக்கு போகவில்லை, அவர்கள் ஒன்றும் சுற்றுலா செல்வதற்கு அவர்கள் போகவில்லை, உல்லாச பயணத்திற்கு அவர்கள் புறப்படவில்லை. அவர்கள் தன் உயிரை கொடுப்பதற்காக, இந்த மார்க்கத்தை உயர்த்துவதற்காக செல்கிறார்கள் சஹாபாக்கள். ஆனால் அவர்களின் குழந்தைகள் அடம்பிடிக்கிறது, நானும் வருகிறேன் யுத்தத்திற்கு. அவரை மட்டும் சேர்த்துக்கிட்டீங்க, என்னை மட்டும் ஏன் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படியே நினச்சி பாருங்களேன். நம்ம இப்போ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நினைத்து பாருங்கள். அவனுக்கு மட்டும் ஒரு குர்குரையை வாங்கி தந்தீங்க, எனக்கு மட்டும் டிக்கா டுக்கா வாங்கி தரல. நம்ம பிள்ளைகள் அடம்பிடிக்கிறது சாப்பாட்டிற்காக, ஏதாவது ஒரு உலகத்தினுடைய தேவைக்காக நம்ம குழந்தைகள் அடம்பிடிக்கின்ற பொழுது சஹாபாக்களின் குழந்தைகளை நாம் யோசிக்கிறோம். ராஃபியா மட்டும் நீங்கள் யுத்தத்துக்கு சேர்த்துக்கிட்டீங்க, என்னை ஏன் சேர்க்க மாட்டீர்கள் நாயகமே? நானும் வர்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, வேணான்னு மறுக்கிறாங்க. இந்த சமுரா விடல, அடம்பிடிக்கிறார், நான் வந்தே தருவேன், அடம்பிடிக்கிறார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் சமுரா, ராஃபியை நீங்கள் யுத்தத்துக்கு சேர்த்துக்கிட்டீங்க, நான் ராஃபியை விட பலமானவன், வேணும்னா எனக்கு அவருக்கு மல்யுத்தம் வைங்க, நான் ராஃபியை வீழ்த்துவேன் என்று சொன்னார் சமுரா. ஆச்சரியமாக இருக்கிறது. ராஃபியை என்னை விட பலமானவர் கிடையாது, நான் அவரை விட பலமானவன். எனவே எங்கள் 2 பேருக்கு நீங்கள் போட்டி வைங்க, நான் அவர் அடித்து வீழ்த்துறேனா இல்லையான்னு பாருங்கன்றார் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆச்சரியப்பட்டு போனார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருவருக்கும் போட்டி வைக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரியே ராஃபியா வீழ்த்திட்டார் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் 2 பேரையும் யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க, உஹது யுத்தத்திற்கு அழைத்து சென்றார்கள் என்று வரலாறு வருகிறது. நாம் யோசிக்கிறோம், அன்றைய குழந்தைகளின் வலிமையும் வீரமும் எப்படி அவர்களுக்கு கிடைத்தது? நம்முடைய குழந்தைகளுக்கு ஏன் அந்த வீரமும் வலிமையும் இன்றைய காலத்தில் வருவதில்லை? ஒன்று, அவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் பெற்றோர்கள் குழந்தைகளிலிருந்தே அவர்களுக்கு கொடுத்த குரானிய தொடர்பு, அந்த குரானிய அந்த வலிமை இருக்கிறதே, அந்த குழந்தைகளின் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் போய் பதிந்தது. எனவேதான் அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் கூட, அல்லாஹ்வினுடைய பாதையில் நான் செல்ல வேண்டும், நான் யுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மன வலிமை
குழந்தைகளிலிருந்தே அவர்களுக்கு கிடைத்ததென்றால் அவர்களுக்கு கிடைத்த அந்த குரானிய தொடர்பு இருக்கிறதே, அதுதான் கிடைத்தது. உஸ்மானிய ஹிலாஃபத்தை தோற்கடிப்பதற்காக, அவர்களின் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக போர்ச்சுகீசியர்களும் பிரான்சு நாட்டுக்காரர்களும் மிகப்பெரிய ஆய்வை செய்தார்கள். அந்த காலத்தில் இந்த இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறதே, உஸ்மானிய ஹிலாஃபத்தில் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறதே, அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்து எல்லா தூரங்களிலும் எல்லா பரவலாக இந்த உலகம் முழுவதும் இஸ்லாமிய மக்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்களே, அவர்களை ஒழிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா? ஏன் அவர்கள் வளருகிறார்கள்? ஆய்வு செய்கிறான் அந்த பிரான்சு நாட்டு அரசனும் போர்ச்சுகீசியர்களும். ஆய்வு செய்த பொழுது பல வருடங்கள் ஆய்வு செய்ததற்கு பின்னால் அவன் முடிவு செய்கிறான், ஏன் இன்று இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஏன் வீழ்த்த முடியவில்லை என்றால், அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் 3 வயதிலிருந்து குரானை படிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். 3 வயதிலிருந்து அவர்கள் குரானை ஓதத் தொடங்குகிறார்கள். 3 வயதிலிருந்து குரானை அவர்கள் மனனம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்களின் 60 வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் குரானை ஓதுகிறார்கள். குரானுடைய விளக்கங்களை தெரிந்திருக்கிறார்கள். குரானுடைய அடிப்படை சட்டங்களை அவர்கள் படிக்கிறார்கள். அவர்களுக்கு குரானும் தெரிகிறது, அரபியும் தெரிகிறது, அவர்களினுடைய சொந்த மொழியும் தெரிகிறது. அவர்கள் ஓங்கி நிற்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் குரானிய தொடர்புதான் என்று அவன் ஆய்வு செய்து பார்த்து சொன்னான் என்றால், இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோம் பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் இங்கே வீழ்த்தப்படுவதற்கும் இங்கே தாக்கப்படுவதற்கும் காரணம் இன்றைய காலத்தில் நம்முடைய குரானிய தொடர்பு அந்த குழந்தைகளின் வழியாக நமக்கு குறைந்து விட்டது என்பதுதான். எதையோ கொடுக்கிறோம், எதையோ செய்கிறோம், எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஆனால் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த குரானுடைய தொடர்பை இந்த காலத்தில் நாம் சரியாக கொடுக்கவில்லை என்பதால் தான் எல்லா விளைவுகளும் ஏற்படுகிறது. அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு 7 வயதிலே இமாமாக இருந்து தொழுகை வைத்தார் மக்களுக்கு, அவர்களினுடைய கூட்டத்திற்கு. புகாரியிலே வருகிறது, அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன பையன், 6 வயது 7 வயது பையன், அவர்களினுடைய கூட்டத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போவார்கள், வருவார்கள். அவர் சொல்லுவார், குன்னா பி மர்ரின் மினன் நாஸ், மக்கள் எல்லாம் வந்து செல்லக்கூடிய இடத்திலே, தண்ணீருக்காக வந்து செல்லக்கூடிய ஒரு ஓரப்பகுதியிலே எங்கள் கூட்டம் வாழ்ந்தது. ரசூலுல்லாவை பார்ப்பதற்காக நிறைய பேர் போவாங்க, போயிட்டு எங்கள் ஊர் வழியாக கடந்து போவாங்க. போயிட்டு வர்றவங்கள்ட்ட நாங்கள் கேட்போம், என்ன போகிறீங்க, என்ன வர்றீங்க? அவங்க சொல்லுவாங்க, இல்லை மக்காவிலே முகம்மது என்ற ஒருவர் இருக்கிறார், அவர் அல்லாஹுவின் தூதர் என்று சொல்கிறார், அவர் இன்னென்ன குரானுடைய ஆயத்துக்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று அவர்கள் குரானுடைய ஆயத்தை சொல்கின்ற பொழுது அந்த கூட்டத்திலே இருந்த அம்ர் இப்னு சலமா 7 வயது 6 வயது தான் அவர்கள் சொல்லக்கூடிய குரானுடைய ஆயத்தை மனனம் செய்து கொண்டே இருந்தார். யார் யாரெல்லாம் மக்காவிலிருந்து வருவார்களோ, யார் யாரெல்லாம் குரானுடைய வசனங்களை சொல்லுவார்களோ அதை அனைத்தையும் அவர் மனனம் செய்து கொண்டே இருந்தார். காலம் செல்லுகிறது, கொஞ்ச நாட்கள் கழித்து அவங்க கூட்டம் மக்காவுக்கு போய் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு சலமாவுடைய தந்தைக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், இந்த நேரத்தில் இந்த தொழுகையை தொழுவுங்க, இந்த நேரத்தில் இந்த தொழுகையை தொழுகுங்கள், தொழுகையினுடைய நேரம் வருகின்ற பொழுது பாங்கு சொல்லுங்கள், இகாமத்து சொல்லுங்கள், உங்களிலே யார் குரானை அதிகம் தெரிந்தவர் இருக்கிறார்களோ அவர் உங்களுக்கு இமாமத்து செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார் அம்ர் இப்னு சலமாவுடைய தந்தையிடத்திலே. போனவர் வந்து தன் கூட்டத்தை கூட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தொழுகை சொல்லியிருக்காங்க, ஆனால் தொழுகையை நம்ம தனியாக தொழக்கூடாது, எல்லாரையும் சேர்ந்து தொழுகணும்னு சொல்லியிருக்காங்க. சேர்ந்து தொழுகிறதுல என்ன பிரச்சனைனா, நம்மளில் யாருக்கு குரான் அதிகம் தெரியுமோ அவர்கள் இமாமத்து செஞ்சு தொழுக வைக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே உங்களில் யாராவது குரானை அதிகம் தெரிந்தவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அவ்வளவு மக்களுக்கு மத்தியிலே, அவ்வளவு கூட்டத்தாருக்கு மத்தியிலே யாருமே கை தூக்கல. ஒரு சின்ன பையன் அம்ர் இப்னு சலமா கையை உயர்த்துகிறார், எனக்கு குரானுடைய வசனங்கள் நிறைய தெரியும் என்று சொல்கின்ற பொழுது அந்த கூட்டம் அவரை இமாமாக ஆக்கி அம்ர் இப்னு சலமா 6 வயது 7 வயது தன் கூட்டத்திற்கு தொழுகை வைத்தார். ஹதீசுகளிலே இவ்வளவு ஒரு நகைச்சுவையாக வருகிறது. சின்ன பையனான, ஆட சரியா இல்லை,
ஆடை சரியாக இல்லை. சின்ன பையனுக்கு ஒரு வயது குறைவாக இருக்கும் வரையும் ஒரு ஆடை ஒரு மாதிரி தானே இருக்கும். அம்ர் இப்னு சலமாவுக்கு ஆடை சரியில்லை, ஆனால் இமாமத்துக்கு போய் நின்றார். அவர் தொழுகும் பொழுது பிற்பகுதி தெரியும் வண்ணம் ஆடை விலகுகிறது. அப்போ பின்னாடி இருந்து பெண்கள் சத்தம் போட்டாங்களா, ஏப்பா உங்கள் இமாமுக்கு ஒரு நல்ல ஆடையை வாங்கி கொடுங்க, உங்கள் இமாமுக்கு ஒரு நல்ல ஆடை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் சொல்கிறாங்க, அம்ர் இப்னு சலமா அவங்க சொன்ன உடனே அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாங்க, அதை போட்டுட்டு நான் சந்தோஷமாக சிரித்தேன் அப்படிங்கிறான். அதை அணிந்து கொண்டு நான் சந்தோஷமாக இருந்தேன் என்பார் அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு. இப்போ நம்ம பார்க்குறோம், சிறிய வயது தான், ஆனால் ஒரு கூட்டத்திற்கே தன்னுடைய சமுதாயத்திற்கே இமாமத்து செய்யக்கூடிய அளவுக்கு குர்ஆனுடைய கல்வி அவரிடத்தில் வந்ததென்றால் அன்றைய சஹாபாக்களின் குழந்தைகள் அந்த அளவுக்கு குர்ஆனிலே தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். எனவே நாம் வந்திருக்கக்கூடிய வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். இது விடுமுறை நாள். இந்த விடுமுறை நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் ஆங்காங்கே ஓய்வில் இருப்பார்கள். வீணாக அவர்களினுடைய நேரங்களை கழித்து விடாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை குர்ஆனிய தொடர்போடு நாம் சம்பந்தப்படுத்த வேண்டும். முடிந்தால் இது போன்ற மதரசாக்களில் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து அவர்களுக்கு மார்க்கத்தின் கல்வியை கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். முடியாத பட்சத்தில் அவர்கள் படிக்கிறார்கள் என்றால் உங்களுடைய மஹல்லாக்களில் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் உங்களுடைய குழந்தைகளை இந்த ஒரு மாத காலம் பள்ளிவாசலுக்கோ மதரசாக்களுக்கோ அனுப்பி அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்து குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை அவர்கள் அறிந்து அவர்கள் மார்க்க சீலர்களாக மாறுவதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்து தொழாதவர்கள் சுன்னத்து